ஐயா இந்த மாதிரி முதல் முறையா இங்க இருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்குறாரு. திருத்தணியிலிருந்து தொடர்ந்தா வெற்றி நிச்சயமா இருக்கா? எப்படியா பாக்குறீங்க அண்ணன் சீமான் அவரோட அரசியலை? எல்லாம் நல்ல மாதிரியா போகும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது நல்லபடியாகவே முடியும்னு தான் பார்க்குறேன். ஐயா இது எப்படியா பாக்குறீங்க? குறிப்பா அண்ணன் சீமான் அவரோட அரசியல் எல்லாம் நல்லா தான் ஐயா இருக்குது. எல்லாமே எல்லாம் நல்லா பேசுகிறாரு. எல்லாம் அரசியல் நல்லா முன்னேற்றங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் அவர் நல்ல பெரிய ஆளாக வரக்கூடிய எல்லாம் ஒரு நிலைப்பாடு இருக்கு ஐயா. திருத்தணி கோயில்ல இருந்து தொடங்குறாரு, எப்படி பாக்குறீங்க? இது நல்ல நல்ல ஒரு புண்ணியஸ்தலம். அதனால இங்க இருந்து தொடங்கக்குள்ள நல்ல வெற்றி வாய்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறி இருக்கு ஐயா. குறிப்பா விவசாயத்துக்காக போராடுறாரு, இல்ல தண்ணீர் மாநாடு நடத்துறாரு, இந்த மாதிரி மாநாடுலாம் நடத்துறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் முக்கியமான தேவைன்னு நினைக்கிறீங்க? நல்ல நல்ல விஷயங்கள் ஐயா. இது எல்லாமே பார்க்கக்குள்ள அவரது பேட்டிகள் எல்லாம் நிறைய நிறைய நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா வருங்காலத்துல நல்ல தலைவரா வரணும் அவரெல்லாம். ஆனா மக்கள் சீமானை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடக்குள்ள நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கும். நம்ம நல்ல தலைவன் நம்மளுக்கு வேணும். அதனால நல்லா நம்ம நல்லா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும் ஐயா. தண்ணிக்காக போராடுறதெல்லாம் விமர்சனம் பண்றாங்க. தண்ணி எல்லாம் தேவை அப்படிங்கிறாங்க. மரங்கள் தேவையான்னு கேக்குறாங்க. நீங்க இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? என்ன பாக்குறீங்க? இயற்கை வளங்கள் இருக்கணும் ஐயா. நம்மளுக்காக இயற்கை வளங்கள் இல்லைன்னா மனித குலமே இருக்காது. அதனால அதுக்காக ஐயா குரல் கொடுக்கக்குள்ள எல்லாமே சிந்திக்கணும். ஆனா சிந்திக்காம கேலி பண்றாங்களே. கேலி கிண்டல் எல்லாமே நம்ம எல்லாமே உடைச்சிட்டு தான் முன்னேற்றங்கள் பாதையில நம்ம வரக்கூடிய விஷயம். நீங்க என்னவா இருக்கீங்க? உங்க பேர் என்ன பேரு? நான் சிவபிரகாஷுங்க. இங்கே தான் ஒரு 3 வருஷமா இருக்கிற வருவ போவ அந்த மாதிரி அப்படியே மக்கள் கூட அப்படியே இருக்கிற ஐயா. ஆன்மீக ரீதியா சீமான் பேசுறது கேட்டிருக்கீங்களா? முருகன் என்னுடைய முப்பாட்டன் அப்படிங்கிறாரு. சிவனை வழிபடுறதை பத்தி பேசியிருக்காரு. சரி. தமிழர்கள் அப்படிங்கிறத வச்சு முன்னேற்றாரு. சரி. இங்க இந்து அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம்னா உள்ள ஜாதி மதம் எதுவுமே இல்லாத அப்பாறப்பட்டது ஐயா. இது எல்லாமே ஆன்மீக விஷயம். அவர் சொல்ற விஷயத்தை எப்படி பாருங்க? தமிழர்கள் இது நம்ம தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறது நல்ல விஷயம் தான் ஐயா. முருகன் முப்பாட்டுங்கிறது ஐயா எல்லாருக்குமே அதே தான் ஐயா. இந்த இப்போ இந்து அறநிலையத்துறையா இருக்குது, சேகர் பாபு பார்த்துருக்காரு. இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எல்லாமே சமயமா மாத்தணும்னு சொல்லிருந்தாரு. அதெல்லாம் கேட்டீங்களா? அது எல்லாமே தெரியல ஐயா. எனக்கு எல்லாமே எல்லாமே ஒரே கடவுள், ஒரே ஜாதி, ஒரே மதம் ஐயா. திருத்தணியில தொடங்குற தேர்தல் பிரச்சாரம் வெற்றிக்கான முதல் படியா இருக்குமா? முதல் படியா இருக்கும் ஐயா. கண்டிப்பா இருக்கும். முன்னேற்றங்கள் பாதையில போகும். ஸ்டாலின் இருக்காருன்னா அவருக்கு பின்னாடி 4 இது இருக்கு. அதே மாதிரி அந்தந்த கட்சியில அவங்கவுங்க ஒரு கூட்டு சேர்ந்துதான் செய்யறாங்க. இப்போ அதிமுக இருக்குன்னா அதிமுக நல்ல ஒரு இயக்கம் தான். நல்ல உண்மையாக சொல்றேன். அதிமுக பல தொண்டர்கள் தாசியான கட்சி எதிரான அதிமுக தான். நல்ல ஒரு தேவஸ்தானத்துல இறங்குறாரு. நல்ல மாதிரியே நாட்டுக்கு நடக்கணும்ன்றது அவருடைய திறமெல்லாம் நல்லா இருக்குங்க மக்களுக்கு. ஆனா எடுப்படாது. ஆனா அதிமுக இப்படிலாம் எப்படி ஐயா சொல்ல முடியும்? தருவார். ஏதோ இது வரைக்கும் எதுவும் கிடைக்காததுக்கு ஏதோ ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கிடைக்கலாம். அப்படிதான். ஏன்னா இருக்கலாம் அவரும்